டியூஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் ஹோட்டல் டேஸ்ட்டில் ஒரு சட்னி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு வானல்ல கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் பக்கம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு இந்த கடலைப்பருப்பு தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அது நல்லா ப்ரௌன் ஆனதுக்கமேட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பெரிய தக்காளியும் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கமேட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 மிளகா சேர்த்துக்கிறேன். இதோட பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ அதுவும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு புதினா ஒரு அரை கைப்பிடி சேர்த்துக்கலாம். ஸோ இது ரெண்டும் சேர்க்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 1/4 மூடி தேங்காவும் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சி எடுத்தால் சூப்பராக இருக்கும். தோசையோட இட்லியோட சாப்பிட்றதுக்குலாம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தாளிச்சிட்டு இன்றைக்கி காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் இந்த சட்னியும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பீக்கங்காய் பொரியல், அதுக்கமேட்டு சாப்பாடு வச்சுட்டு பொடலங்காய் போட்டு கூட்டு தான் பண்ணியிருந்தேன். ஸோ டெய்லியும் என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து கூட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொடலங்காய் ஒன்று இருந்துச்சு. ஸோ அது போட்டு கூட்டும் வச்சாச்சு. ஹஸ்பண்ட்க்கும் பொண்ணுக்கும் லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மினி விலாகில் பார்க்கலாம்.